இப்போ வந்து மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு பாதி நாளாவது மதியம் ஒரு 12 மணி வரைக்காவது நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காம இருங்க. ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் ஒரு 5 மணிக்கு காலைல எழுந்திருப்பீங்க. இப்போ 5 டு 5 11 5 டு 5 10 ஒரு 7 மணி நேரமாக நீங்கள் காலைல 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடை கடைபிடிச்சிங்கல்ல, அந்த கட்டுப்பாடே என்ன பண்ண அதுக்கப்புறம் 12 மணிக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலான்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுல ஆர்வம் குறைஞ்சிரும். ஒரு குறைவாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 6-7 மணி நேரம் கட்டுப்பாட்டோடு இருந்துருக்கீங்க, கட்டுப்படுத்தியிருக்கீங்க உங்களை. அதில் உங்களுக்கு ஒரு மன உறுதி ஏற்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீதி உள்ள மத்தியானம் 11 மணிக்கு 12 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டா கூட உங்களால் மொபைல் ஃபோனில் அதிக ஆர்வம் இருக்காது. யார் அடிமையாக வந்துட்டு காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அடிமையாகுவாங்க. அவங்களால வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் மத்தியானம் இனிமேல் 12 மணிக்கு அப்புறம் தான், அல்லது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் நான் மொபைல் ஃபோனே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அல்லது 3 மணி வரைக்கும் இப்படி நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி தீர்மானிச்சுக்கோங்க. சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் தான் அல்லது என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் மொபைல் ஃபோனே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் பார்க்காம உங்கள் தொழிலை நீங்கள் பார்க்குறீங்க அல்லது உங்கள் படிப்பை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது ஒரு ஆசையை கட்டுப்படுத்துறீங்க. மொபைல் ஃபோன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு, பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும், என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிற அந்த ஆசையெல்லாம் கட்டுப்படுத்தும் போதே உங்களுக்கு ஒரு மன உறுதி வரும். கட்டுப்படுத்திட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு பயனுள்ள வேலையை செய்கிறீங்க, படிக்கிறீங்க அல்லது உங்கள் தொழிலை பார்க்குறீங்க. அப்போ இதிலே உங்கள் மன உறுதி அடைஞ்சிரும், மனசு வந்து உறுதி அடைஞ்சிரும். அப்புறம் 5 மணிக்கு மேலே உங்கள் கையில் மொபைல் ஃபோன் கொடுத்தாலும் அதை ஆர்வமாக பார்க்க மாட்டீங்க. ரொம்ப ஆசையோட ஒரு அடிமைத்தனத்தோடு பார்க்க மாட்டீங்க. ரொம்ப ஆர்வம் இல்லாமல் தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்னாலும் நைட்டு தூங்குற வரைக்கும் பார்க்கலான்னா கூட நீங்கள் வேண்டாம், இல்லை ஒரு மணி நேரம் பார்ப்பீங்க, போர் அடிச்சிடும், அப்புறம் வேறு ஏதாவது பயனுள்ள வேலைகள் செய்யலாம் அப்படின்னு தோணும். அதனால் இதுதான் நீங்கள் பாருங்கள். அதாவது மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்துலேருந்து தப்பிக்கணும்னா மொபைல் ஃபோனே பார்க்கக்கூடாதுங்கிறது இல்லை, பார்க்கணும் ஆனால் பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் 5 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நான் மொபைல் ஃபோன் பார்க்க மாட்டேன், நான் என்னுடைய வேலையை தான் பார்ப்பேன் அப்படிங்கும்போதே அதில் ஒரு மனசு உறுதி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அப்புறம் அல்லது 5 மணிக்கு அப்புறம் நான் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னா கூட அது வரைக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துறீங்க, உங்கள் மனசை கட்டுப்படுத்துறீங்க, அதில் ஒரு மன உறுதி ஏற்பட்டிருக்கும். கட்டுப்படுத்தி ஒரு பயனுள்ள உங்கள் தொழிலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அல்லது நீங்கள் புத்தகம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. புத்தகம் ஏதாவது படிப்பு சம்மந்து எதை போய்ட்டுருக்கும், அதில் உங்கள் கவனம் செலுத்தப்பட்டு இதில் மனசு ரொம்ப உறுதி அடையும். மொபைல் ஃபோன் மேலே ஒரு வெறுப்பே வந்திருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சாப்பாடு வேணும், இப்போ அம்மாக்கிட்ட அம்மா எனக்கு அந்த சாப்பாடு கொடுங்க, இட்லி கொடுங்க, நீங்கள் சுட்டு வச்சுருக்கீங்க அந்த இட்லியை கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா தரமாட்டேன்றாங்கன்னு நீங்கள் வேணுன்றீங்க. காலையிலேருந்து 8 மணிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு இட்லி கொடுங்கன்னு. அம்மா வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த இட்லி மேலே வெறுப்பு வந்துடும். அப்புறம் ஒரு 11 மணிக்கு இட்லி எடுத்து தராங்க. நீ கேட்டையே ஒரு 8 மணிக்கே ஒரு இட்லி கேட்டல, அப்போ சுட இருந்தது, அதே இட்லி தான் இது சாப்பிடுன்னு கேட்டால் எனக்கு வேண்டான்றீங்க, வெறுப்பு வந்துடும். அதுபோல் தான் மொபைல் ஃபோன் பார்க்கணுன்னு நமக்கு காலையிலே ஆர்வம் இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த நேரத்தில் அதை நம்ம கொடுக்கக்கூடாது, நம்மக்கிட்டே நாம் கொடுக்கக்கூடாது மொபைல் ஃபோனை. இல்லை தரமாட்டேன் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும், மொபைல் ஃபோன் வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை தரமாட்டேன் 10 மணி மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். 10 மணி 11 மணிக்கெல்லாம் கேட்கும், காலையில் 12 மணிக்கும் கேட்கும். அப்போது நீங்கள் அதை கொடுக்காதீங்க. கடைசியில் போனால் அந்த மொபைல் ஃபோன் மேலே வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்த பிறகு அப்புறமா நீங்கள் ஒரு 4 மணிக்கு உங்கள் மொபைல் ஃபோனை கையில் கொடுங்க, வெறுப்போடு தான் அந்த மொபைல் ஃபோனை பார்க்கும். வெறுப்பு பார்த்துட்டு அதிக ஆர்வம் இல்லாமல் அப்படியே தூக்கி தூர வச்சிடும். அந்த மாதிரி அதிக ஆர்வம் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு இந்த மாதிரி வெறுப்பை ஏற்படுத்தணும். மொபைல் ஃபோன் மேலே எப்படி வெறுப்பை ஏற்படுத்துவது, இதுதான் வழி. இந்த மாதிரி கேட்ட உடனே கிடச்சதுன்னு வச்சிங்களேன், அது மேலே நமக்கு ஆசை இருக்கும். அது கேட்க கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு வெறுப்பு வரும்ல, நீயும் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் அது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் மொபைல் ஃபோனை நம்ம பார்க்கவும் செய்யலாம், அதே நேரத்தில் நமக்கு அடிமையாகவும் மாட்டோம். நம்ம வேலையும் நடக்கும், நம்ம படிக்கிறதா அல்லது தொழிலா அந்த வேலையும் நடக்கும், நமக்கு அந்த வேலையும் நடக்கும், மொபைல் ஃபோனும் பார்க்கலாம், அதே நேரத்தில் நம்ம அதுக்கு அடிமையாக மாட்டோம். இதுதான் அற்புதமான வழிமுறை.